அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் 13 வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற நிலையில் அது தொடர்பாக 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை காலில் சுட்டு பிடித்திருக்கிறது காவல்துறை. சுகுணாபுரம் அருகே வீடு ஒன்றில் பதுங்கியிருந்த பொழுது அவர்கள் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை கவுண்டம்பாளையம் அடுக்குமாடி குடியிருப்பில் 13 வீடுகளில் கொள்ளையானது நடைபெற்றது. இதில் ஈடுபட்டதாக 3 பேரை காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அருண். விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். அதாவது கோவை கவுண்டம்பாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் அடுக்குமாடி குடியிருப்பு சுமார் 1800க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இங்கு உள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று பகலில் சுமார் 12 மணி முதல் 1 மணிக்குள் 13 வீடுகளில் பூட்டை உடைத்து கொள்ளையானது நடைபெற்றது. குறிப்பாக பூட்டி இருந்த வீடுகளின் அந்த பூட்டு தாழ்பாலை அறுத்து அந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. ஒரு 100 சவரன் நகைகளுக்கும் மேல் அங்கு கொள்ளை போனதாக முதற்கட்ட தகவலானது தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பட்டப்பகலில் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் யார் என்பது குறித்து கண்டறிவதற்காக 4 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு நேற்று முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையானது நடைபெற்றது. இரவு முழுவதும் காவல்துறையினர் அந்த பகுதியில் முழுவதுமாக மாநகரில் முக்கியமான பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமராக்களை எடுத்து ஆய்வு செய்தனர். அந்த சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையில் ஆய்வு செய்த பொழுது அந்த குற்றவாளிகள் அந்த சம்பவ இடத்தில் நடைபெற்ற அந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதியிலிருந்து குனியமுத்தூர் நோக்கி சென்றிருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து குனியமுத்தூர் பகுதி முழுவதுமாக சோதனை செய்ததில் அவர்கள் சுகுணாபுரம் அடுத்த BK புதூர் அருகே ஒரு வீட்டில் மறைந்திருந்தது தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த வீட்டை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். அப்பொழுது காவல்துறையினரை தாக்க முற்பட்ட பொழுது 3 பேர் காவல்துறையினரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 3 பேரும் வடமாநிலத்தவர் என்பது மட்டும் தற்போது முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கிறது. காலில் சுட்டு பிடித்த அந்த 3வரையும் உடனடியாக காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக மீட்டு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்பொழுது அனுமதித்திருக்கிறார்கள். அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த அந்த 3 பேருக்கும் காலில் இருந்து அந்த குண்டுகளை அகற்றும் அந்த அறுவை சிகிச்சையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சம்பவத்தில் ஈடுபட்டது தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வடமாநிலத்தவருக்கு உறுதுணையாக யாரேனும் இருந்தார்களா, கோவையில் வெளியில் இருப்பவர்கள் யாரேனும் அவர்களுக்கு உதவி செய்தார்களா, அல்லது அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் வசிப்பவர்கள் யாரேனும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பாக பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அருண்.